தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தென் மாவட்டங்களில் உள்ள 59 கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான சுமார் 300 உறை கிணறுகள் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளன. இதனால் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்ட பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் அறிவரசு தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களுக்கான சுமார் 59 தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீரும் விநியோகிக்கப்படுகிறது. இதற்காக பாபநாசத்திலிருந்து புன்னக்காயல் வரை சுமார் 300க்கும் மேற்பட்ட உறைக்கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த உறைக்கிணறுகள் மூலம் நீரேற்றி தென் மாவட்டங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வந்த அந்த குடிநீரானது கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. உறைக்கிணறுகள் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக உறைக்கிணறுகளில் இருந்த மின் மோட்டார்கள், மின் வயர்கள் மற்றும் நீரேற்றும் அலுவலகங்களில் உள்ள உபகரணங்கள் அனைத்துமே சேதமடைந்துள்ளன. எல்லாவற்றிற்கு மேலாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் தொழில் வளாகத்திற்கு செல்லக்கூடிய குடிநீர் விநியோகத்தினுடைய குழாய்களும் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளன. இப்பொழுது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வழிந்தோடியதை தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் உள்ள உறைக்கிணறுகளின் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. கிட்டத்தட்ட 300 உறைக்கிணறுகளில் ஒரே ஒரு உறைக்கிணறுகள் மட்டுமே தற்பொழுது நீர் விநியோகம் செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் மற்ற 300 உறைக்கிணறுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடிநீர் விநியோகமானது தென் மாவட்டங்களுக்கு விநியோகிக்க இன்னும் குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு மேல் ஆகும் எனவும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் சீவலப்பேரி தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து மை அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.